அன்புடையர் வணக்கம். ஸ்ரீ திருவெங்கட ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் சத்யானந்தன் பேசுகிறேன். இந்த புத்தாண்டுன்னு சொல்லக்கூடியது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறந்திருக்கு. ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லக்கூடியது 1/1/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கு. சுக்கிலபட்சம் வளர்ப்புறையில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த புத்தாண்டு ரோகிணின்னு சொல்லக்கூடிய சந்திரனோட சாரத்தில் இருக்குது. ஆகையினால இந்த இந்த லோகத்தில் சந்திரன் சொல்லக்கூடியது உற்பத்தி, பயிர் வளர்ச்சி, மக்கள் சேமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்கும். மழை பெய்யும், உடலில் இருக்கிற ரோகங்கள் நீங்கும். புத்தி, மனசு, உடல்காரன், புத்திக்காரன், மனசுக்காரன், முயற்சிக்காரன் சொல்லப்பட்ட சந்திரனோட சாரத்தில் ரோகிணியில் இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு. புத்தாண்டு பலன் சொல்லும்போது இந்த 12 ராசி நேயர்களுக்கு முதல் ராசியாக வரக்கூடிய ராசி மேச ராசி. மேச ராசின்னு சொல்லக்கூடியது அசுவினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதங்கள் சேர்ந்தது. மொத்தம் 9 பாதம் சேர்ந்தது மேசராசி. இந்த மேசராசி நேயர்களுக்கு கடந்த காலங்களில் எடுத்து பார்க்கும்போது, கடந்த காலங்களில் குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல மே மாதத்திலேருந்து அக்டோபர் மாதம் 10வது மாதம் வரைக்கும் இந்த குரு 3ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் சேமமாக இருந்துச்சு. இந்த குரு பார்வை மேசராசி நேயர்களுக்கு அக்டோபர் தீபாவளி பிறந்ததுலேருந்து இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்துக்கு கடகராசியில் இந்த குரு பயிற்சி, குரு பின்னோக்கி சென்ற காரணத்தினால அவ்வளோ ஒரு விசேஷமான நப்பலனை தரல மேசராசிக்கு. பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் முயற்சி தோல்வியும், செய்கிற வேலையில் பிரச்சனை, மன அமைதியை கெடுத்திருக்கு. காரணம் குரு பார்வைன்னு சொல்லக்கூடியது மேச ராசிக்கு 8, 10, 12ஆம் இடத்தை பார்வையிட்டிருக்காரு. அதனால் தொழில்துறையில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை, பொருளாதாரத்தில் கொஞ்சம் பொருள் வரவுகள் கம்மியாக இருக்கும், செலவு அதிகரிச்சிருக்கும். அதனால் இந்த வருடம் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு பிறந்ததுலேருந்து இன்று 4 நாள் ஆகுது இந்த பிறந்து. இந்த புத்தாண்டிலேருந்து இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்கர நிலை அடைஞ்சிருக்கார். வக்கரம்னு சொல்லக்கூடியது நவம்பர் மாதத்தில் 20ஆம் தேதிக்கு மேலே வக்கர நிலையை நோக்கி வந்தார். 21ஆம் தேதி டிசம்பர் மாதத்துலேருந்து இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு, மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருந்து தனது பார்வைன்னு சொல்லக்கூடியது உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 7ன்னு சொல்லக்கூடியது மன வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறாரு. புதுசாக திருமணம் நடக்கக்கூடியவர்களுக்கு தடைகள் நீங்கி விசேஷ திருமணம் நடக்கும். வண்டி வாகனம் மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இந்த மேசராசிக்கு. 11ஆம் இடம் லாபஸ்தானம், வர வேண்டிய தேங்கி நிற்கக்கூடிய பொருளாதாரம் வந்து சேரும். மனதில் ஒரு புத்துணர்வு ஏற்படும், மன அமைதியை கொடுக்கும். காரணம் இந்த குரு புரட்டாதி பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். குடும்பஸ்தானம் மேன்மையாகும், நண்பர் பகை, உறவு பகையெல்லாம் நீங்கி அஷ்ட ஆச்சரியங்கள் ஏற்படும். குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல இருந்து பார்வை சிறப்பாக இருக்குது. 7, 9, 11 பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருஷ பலன் சொல்லும்போது இந்த மேச ராசிக்கு சோர்வுகள் நீங்கும், புத்துணர்வு ஏற்படும், மன அமைதி கொடுக்கும். இந்த ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பிறந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே ஏறக்குறைய எங்களோட வாக்கிய பஞ்சாபப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே சனி பயிற்சியாக குறிக்கப்பட்டிருக்கு. மற்ற பஞ்சாயத்தில் ஏப்ரல் 1 இப்படி 2 நாள் 1 நாள் வித்தியாசங்கள் படம் வாக்கிய பஞ்சாபப்படி. அதனால் எங்களோட வாக்கிய பஞ்சாகம் ஆற்காடு பஞ்சாகப்படி 6ஆம் தேதி 3வது மாதத்துலேருந்து சனி பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 12வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 12 இடம் சொல்லக்கூடியது விரயஸ்தானம். விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம்.
அதில் சனி பயிற்சி ஆகுனா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையை கொடுக்கும். வர வேண்டிய வரவுகள் கொஞ்சம் சுணக்கத்தை கொடுக்கும். வண்டி வாகன செலவுகளை இழுத்து விடும். எதை செய்தாலும் சுறுசுறுப்பை குறைக்கும். அது முதல் பகுதின்னு சொல்லக்கூடியது மார்ச் மாதத்திலேருந்து 4 மாதத்துக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த குரு சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உத்திராட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு போகிறாரு. உத்திராட்டாதின்னு சொல்லக்கூடியது உங்கள் ராசிக்கு 10, 11 கூடிய சாரத்தில் போகிறாரு. உத்திராட்டாதின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் சொந்த சாரத்தில் போகிறாரு. அதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படக்கூடும். அது ஒன்றும் பெரிய துன்பமா அப்படின்னு கேட்டால், உங்களோட ராசி மேச ராசிக்கு திசா புத்தின்னு சொல்லக்கூடியது இந்த ராசி கோச்சார பலன் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். திசா புத்தின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. திசா புத்தி நல்ல திசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த தீமையும் இருக்காது. திசா புத்தி உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் கொஞ்சம் பலன், நாங்கள் சொல்லக்கூடிய பலன் மாற்றங்களை தரோம். அதனால் திசா புத்தியை ஒவ்வொரு ஜாதகரும் அதை நீங்கள் சோதித்து பார்த்துக்கணும். இப்போ இந்த கோச்சார படப்படி தோரணையாக பார்க்கும்போது இந்த மேச ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டுகள் பார்க்கும்போது வரவுன்னு சொல்லக்கூடியது 2 வரவு 8 செலவாக இருக்குது. வருமானம் 2 பங்காக இருந்துச்சுன்னா செலவு 8 பங்காக இருக்குது. அதனால் ஒன்றும் பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை. செலவுன்னு சொல்லக்கூடியது சுப செலவு வச்சுக்கலாம். வண்டி வாகனம் புதுசாக வாங்குறதை நிப்பாட்டி இருக்கக்கூடிய செலவுகளை குறைச்சிக்கலாம். இப்படி புது செலவுகளை தவிர்த்து சுபம் தேவையான செலவுகளை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே வகையில் தோரணையாக மேசராசிக்கு 2, 8 வரவுன்னு சொல்லுவது அந்த ராசி உள்ளுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அசுனி, பரணி, கார்த்திகை. அசுனின்னு சொல்லக்கூடியது 7 காந்தார பரம்னு சொல்லக்கூடியது காந்த பலன் 7, 1, 3 இருக்குது. 7னா முதல் 4 மாதம், அடுத்த 3 மாதம், அடுத்த 4 மாதம் 1ல் இருக்குது, அடுத்த 4 மாதம் 3ல் இருக்குது. அதனால் இந்த 7ல் இருக்குதுன்னு சொல்லும்போது முதல் பகுதி சுகம், மகிழ்ச்சி, அதிகாரம், விருப்பப்பட்டவை கிடைத்தல், தெய்வ அனுகூலங்களும் ஏற்படும். அது எப்போ? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதத்துக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 2வது அது என்னென்னு கேட்டிங்கன்னா பொருள் சேதம், தாமதம், சஞ்சலம், காரியத்தடை. அது எப்போன்னா ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும். அப்புறம் டிசம்பர்லேருந்து ஏப்ரல் 4 மாதத்துக்கு சோச்சங்கள் கொடுக்கும். காரிகை தொழில் விருத்திகளை தரும், தெய்வ அனுகூலங்கள் கிட்டும். ஆக கூட்டி கழித்து பார்த்தா இந்த மேசராசி அசுவினி நட்சத்திர ஜாதகர்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஸ்பாயில் ஒன்றும் இல்லை. சிறு வரவுக்கு ஏற்ற செலவுகளாக இருந்தாலும் ஓரளவு உங்களோட கடங்கப்பிகள் அடையும். மனதில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். திசா புத்தி ஒன்றும் பலமாக இருந்தால் உங்களோட ஜாதகத்துக்கு ஒன்றும் மேல் நல்பலன் தரும். அதனால் வரக்கூடிய இந்த ஆண்டு சனிப்பயிற்சி 6/3/2026 குரு பயிற்சின்னு சொல்லக்கூடியது மே மாதம் 20ஆம் தேதி 2026 குரு பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 3 விட்டு 4ஆம் இடம் போகிறாரு. அடுத்தது ராகு கேது பயிற்சின்னு சொல்லக்கூடியது இந்த ஆண்டில் ராகு கேது பயிற்சி ஆகுது. ஆக மொத்தம் 3 கிரகங்களையும் அடிப்படையாக வச்சு உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்கள் கூறுவதுக்கு விரைவில் நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணுறோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி. தலைப்பு சனி குரு பயிற்சின்னு ஒரு ராசி பலன் சொல்ல இருக்கோம். அதனால் அதில் விரிவாக தெளிவாக சொல்கிறோம். ஆக இப்போ இந்த வருஷம் பிறந்து 90 நாளைக்கு உங்களுக்கு முப்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் ஒன்றும் சஞ்சலங்கள் தேவையில்லை. மன அமைதியாக இருந்து முருகக் கடவுளை வழிபாடு செய்யுங்க. உங்களோட ராசி அதிபதி சுப்பிரமணிய சுவாமி முருகனை வழிபட்டிங்கன்னா சேமத்தை கொடுக்கும், சகல நன்மைகளும் ஏற்படும், நினச்ச காரியங்கள் கைகூடி வரும். உங்கள் ராசி அதிபதி இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை முதல் தேதியிலேருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு செவ்வாய். அதனால் உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் பலன் அவ்வளோ ஒன்றும் இருக்காது. அதனால் அடுத்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக விரைவாக சொல்கிறோம். நன்றி, வணக்கம். அன்புடைய